ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டேஸ்டி கிச்சன் ஜூனியர். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு வேர்க்கடலை வறுவல். ஸோ இது ரொம்ப டேஸ்டியான டிஷ், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே சமயம் வேர்க்கடலை தூள் போடுறதுனால ரொம்ப அரோமாவும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம். அதேமாதிரி கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதேமாதிரி ஒரு 4 பூண்டு தட்டி வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன தேவையான பொருட்கள்னா ஒரு மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை, மிளகு, காஞ்ச மிளகாய் இதை நல்லா ஒரு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம். அதை ஜாரில் போட்டிருக்கோம். போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஒரு தூள் மாதிரி ஆகிடும். ஸோ இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் காய்ச்சதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அதே போல் ஒரு அரை ஸ்பூன் சீரகம். நான் சொல்கிற சின்ன ஸ்பூன் தான், ஸோ அதனால் என்னடா கொஞ்சம் போடுறான் அரை ஸ்பூன் சொல்கிறான் நினைக்காதீங்க, ஒரு சின்ன ஸ்பூனு. அதில் ஏற்கனவே நம்ம தட்டி வச்சுருக்க ஒரு 4 பூண்டு அதையும் இதில் போட்டுக்கிறோம். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதோட கொஞ்சம் புளி கரைசல் ஆட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ பார்த்திங்கன்னா ஒரு கை அளவுக்கு, உள்ளங்கை அளவுக்கு புளி கரைசல் இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தனியாத்தூளும் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கோம். இதோட இப்போ சீரகத்தூள், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன். இப்போ இதை நல்லா ஒரு கலரை விட்டுக்கலாம். நல்லா கொதித்து நல்லா ஒரு ரெட்டிஷ் கலரில் வந்துச்சு. இப்போது உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிங்க. இதில் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். உப்பு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிங்க. இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ என்ன பண்ணோம், நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அதை நல்லா கலரி விடணும். இது கூட நல்லா கலரி விடணும். நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணணும். அதில் இருக்க அந்த கிரேவி மாதிரி இருந்த ஐட்டம்லாம் நல்லா ட்ரை ஆகணும். ஸோ அதேமாதிரி உருளைக்கிழங்கூட அந்த கிரேவியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா உருளைக்கிழங்குக்குள்ளே அந்த டேஸ்ட்டு இன்னும் நல்லா ஆட் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா கலரி விட்டுட்டோம். இப்போ உருளைக்கிழங்கு இன்னும் நல்லா வெந்துடுச்சு. அது இல்லாமல் அந்த கிரேவியோட இதெல்லாம் வந்து நல்லா எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கும். இது கூட இதை நல்லா ட்ரை பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வறுவல் தான் செய்கிறோம், கிரேவி இல்லை. ஸோ அதனால் நல்லா ட்ரை பண்ணிங்க. எவ்வளோ நேரம் நல்லா கலரி விட முடியுமோ நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது நல்லா கலரி விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துடும் உருளைக்கிழங்கு. இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, வேர்க்கடலை, மிளகு, அதே மாதிரி காஞ்ச மிளகாய், ஸோ இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சு அந்த தூளை இது மேலே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ கலரி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்க. ஸோ நல்லா ஒரு வறுவல் மாதிரி ஆகிடும். நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகி ஒரு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். அது வந்து பார்த்திங்களா, இப்போ ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துச்சு. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ இப்போ சூப்பரான உருளைக்கிழங்கு வேர்க்கடலை வறுவல் ரெடி. இதை நீங்கள் சாப்பாடோடு வச்சு சாப்பிட்லாம், சாம்பார் சாதத்தோட. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இதில் வேர்க்கடலை தூளும் நம்ம ஆட் பண்ணதுனால இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.